சோஷியல் மீடியா முழுக்க எங்க பார்த்தாலும் இந்த ஒற்றை பெண் குயின் தான். இப்போ இதுதான் ட்ரெண்டே. ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து. அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த பெண் குயின் ஸ்டோரிய முழுசா பாப்போம். சோஷியல் மீடியால ஒரு பெண் குயின் வந்து நடந்து செல்லும் வீடியோ தான் பல பேரு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஏன் இப்போ ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? பிரபல ஜெர்மன் திரைப்பட இயக்குனர் வெர்னர் ஹெர்சாக் கடந்த 2007ஆம் ஆண்டு அண்டார்டிகா என்கவுண்டர்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு. அண்டார்டிகா கண்டத்துடைய கரையோரத்துல காணப்படும் சிறிய கருப்பு வெள்ளை நிறமுடைய அடேலி பெண் குயின் கூட்டத்தை வெர்னர் ஹெர்சாக் வந்து பார்த்திருக்காரு. அந்த பெண் குயின் கூட்டம் எல்லாமே கடல் பகுதியை நோக்கி படையெடுத்திருக்கு. ஆனா அதுல ஒரு பெண் குயின் மட்டும் சிக்குவானா இந்த சேகரு, வாழா இந்த வாழ்வே வாழவே அப்படின்ற மாதிரி தனியா வந்திருக்குங்க. 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலைப்பகுதியை நோக்கி போயிருக்கு. இத பார்த்த அவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா பெண் குயின்கள் வழக்கமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பெண் குயின் வந்து போகும்போது மத்த பெண் குயின்களும் அதே பாதையில தான் வந்து பயணம் பண்ணும். இத நம்மளே பல வீடியோஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இது மட்டும் இப்படி தனியா போதே, சம்பந்தமே இல்லாம மலைப்பகுதியை நோக்கி போதே, தெரியாம போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சு மத்த பெண் குயின் கூட்டத்தோட விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா மறுபடியும் அந்த பெண் குயின் அந்த கூட்டத்துல இருந்து விலகி தனியா ஒரு பாதையில மலையை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. அங்க உணவு கிடைக்காம உயிர் வாழ முடியாம அது இறந்து போச்சு. அந்த வீடியோவை இப்ப நிறைய பேரு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேரு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாங்க. கூட்டத்தோடு கூட்டமா எத்தனை நாளைக்கு தான் வாழ்றது, தனியா ஒரு முடிவெடுத்து தனி பாதையில போய் பாப்போமேன்னு அந்த பெண் குயின் போயிருக்கலாம். இறந்து போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் பிடிச்ச விஷயத்த பண்றதுக்காக அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அந்த பெண் குயின் தனியா வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பலரும் அவங்களுக்கு தோன்ற கருத்துக்களை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண் குயினா தன்னையே வந்து நிறைய பேரு ரிலேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. அது ஏன் அப்படி பண்ணுச்சு அப்படின்றதுக்கான எக்ஸாக்டான காரணம் தெரியல. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோடயே ரிலேட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.